12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே ஃபோன் இருந்தது என்னைய தவிர. ஃபோனெல்லாம் வாங்கியே தரமாட்டேன்னு ஸ்ட்ரிக்டாக அம்மாவும் அப்பாவும் சொல்லிட்டாங்க. இப்போ வேணால் எங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் ரொம்ப ஜாலியாக பார்த்துருக்கலாம். ஆனால் சின்ன வயசுலலாம் எங்களுக்கு அவங்கள போல் ஒரு ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ் கிடையாது. மேபி அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இப்போ நாங்கள் கரெக்டாக வளர்ந்துருக்கோன்னு நினைக்கிறேன். காலேஜ் ஜாயின் பண்ணி 6 months கழிச்சு தான் எனக்கு மொபைல் ஃபோனே வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் நான் அடம் பிடிச்சி கேட்டதுனால வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கொரோனா வந்துச்சு. ஆன்லைன் கிளாஸ்க்கும் அந்த மொபைல் ஃபோன் நல்லாவே யூஸ் ஆச்சு. எனக்கு எது கிடைச்சாலும் ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அப்போவே 25,000 கொடுத்து எனக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க அம்மாவும் அப்பாவும். அப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் ஏர்ன் பண்ணி என்னோடய ஃபஸ்ட்டு மொபைலாக நான் ஐஃபோன் தான் வாங்கினேன். 2024 வாங்கினேன் 15+. அப்போவும் பொங்கல் டைமில் தான் புது மொபைல் வாங்கியிருந்தேன். இப்போ 2 years கழிச்சு iPhone 17 Pro Max தான் நான் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 TBனால கிட்டத்தட்ட 2 lakhs வந்துருச்சு. 15+ மொபைலை வந்து நான் நல்லாவே யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ் எடுத்து அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ 15+ கொஞ்சம் ஸ்லோவும் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜும் எனக்கு சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன்றது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். வ்ளாக்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் ஐஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். 2 lakhsக்கு ஒரு நல்ல கேமராவே வாங்கியிருக்கலாம். ஆனால் எனக்கு ஐஃபோன் தான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். 1 TBயில் சில்வர் கலர் கேட்டிருந்தேன். ஆனால் 1 TB கிடைக்கிறது கஷ்டம், ப்ளூ மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் அதையே வாங்கிட்டேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஆசைப்படுங்க, அதுக்கான ஒர்க் பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் வாங்க முடியும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய்.